ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 25 மெகா சந்தேசம் சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லக்கி சீரியல் ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம பூமி சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம சூர்யாவை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. அதே நேரத்துல அவங்க அப்பா உயிரையும் காப்பாத்தி ஆகணும் போலீஸ் கிட்ட இருந்து. இப்ப என்னடா பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நேரடியா சோபா சந்திரா போட்டோ முன்னாடியே நின்னு ஏங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, நீ இதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கியா? எனக்கு ஏமா இப்படி ஒரு நிலைமைய நீ கொடுத்துருக்க? நான் இப்ப என்னமா செய்யணும்னு நீ நினைக்கிற? என்னால அப்பாவையும் விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்துல அந்த சூர்யாவை என்னால கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. இப்ப நான் அப்பாவை எப்படி அம்மா காப்பாத்த போறேன்? என்னை சின்ன வயசுல என் வாழ்க்கையை விட்டு நீ போயிட்ட. எனக்குன்னு இருந்தது என் ககன் மாமா, அவரும் இப்ப என் கூட இல்ல. இப்ப எனக்குன்னு கடைசியா இருக்கிறது என் அப்பா மட்டும்தான். அவரையும் இந்த கடவுள் படிச்சுக்கணும்னு நினைச்சா நான் என்னமா பண்ணணும்? எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு புரியலமா. எனக்கு ஏமா இப்படி ஒரு நிலையை நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சோபா சந்திரா போட்டோ முன்னாடி நின்று ரொம்ப ரொம்ப ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க நம்ம பூமி. அம்மா, அப்பா பண்ணது எப்படிமா சரியாகும்? அப்பா உங்களை கொன்ன அந்த காரணத்துக்காக தான் அபூர்வா சித்திய இந்த வீட்டை விட்டு விலக்கி வச்சு அவங்க மனசுல இருந்து விலக்கி வச்சு போலீஸ் கிட்ட கூட புடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே தப்பதானமா அப்பா எனக்கும் பண்ணிருக்கிறாங்க. நான் உயிரா நினைச்ச என் ககன் மாமா, அதுவும் சொந்த மருமகன் கூட பார்க்காம அவருக்கு கோவம் இருக்கு, அவருக்கு வெறுப்பு இருக்குங்கிறதுக்காக எப்படி அம்மா ககன் மாமாவை அவரை சுட்டு கொள்ள முடியும்? இப்ப நான் நீதி நியாயம்னு பார்த்தா சித்தி உங்களுக்கு என்ன துரோகத்தை பண்ணாங்களோ அதே துரோகத்தை தானம்மா அப்பா எனக்கு பண்ணியிருக்காங்க. இப்ப நான் இதுக்கு என்னம்மா பண்ணணும்? இப்ப நான் என் ககன் மாமாவை கொன்ன குற்றத்துக்காக போலீஸ் கிட்ட அப்பாவை புடிச்சு கொடுக்கணுமா? இல்ல அந்த சூர்யா சொல்றபடி நான் அப்பா உயிரை காப்பாத்துறதுக்காக அப்பாவாது என் வாழ்க்கையில இருக்கணுங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணுமா? என்னமா சொல்றீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த ஜென்மத்துல என் ககன் மாமாவை தவிர வேற யாராலையும் என்னால மனசால கூட நினைக்க முடியாது. வேற யாராலையும் என்னால கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. ஏமா எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இதுக்கு என்னமா தீர்வு? இதுக்கு நான் என்னமா பண்றது? எனக்கு கடைசியா இருக்கிறது என் அப்பா மட்டும்தான். இப்ப அவரையும் என் கிட்ட இருந்து பறிச்சுட்டு போகணும்னு நினைச்சா நான் என்னமா பண்ணுவேன்? எனக்கு என் அப்பா என் கூட இருக்கணுமா? அப்பா உயிரை நான் காப்பாத்தியே ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா என் குற்ற உணர்ச்சி ககன் மாமாவை கொன்னது அதெல்லாம் என் மனசுல இருக்கு. ஆனா இப்ப நான் அதை பத்தி யோசிச்சா எனக்காக இருக்கிற கடைசி ஜீவன் இந்த உலகத்துல என் அப்பா மட்டும்தான். அவங்கள நான் இழக்கிறதுக்கு நேரமாயிரும். அதை நான் அப்படி பண்ண விரும்பலமா. எனக்கு என் அப்பாவோட அன்பு வேணும். அவர் என் மேல உயிரே வச்சிருக்கிறாரு. அவர் எனக்காக பார்த்து எல்லா விஷயமும் பண்றாரு. ஆனா அதுக்காக அவரை மன்னிக்கவும் முடியாம பெருக்கவும் முடியாம எனக்கு ஏமா இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தீங்க? எனக்கு நீங்க தாமா பதில் சொல்லணும். இப்ப நான் என்னமா முடிவெடுக்கணும்? நான் அப்பாவை எப்படிமா இந்த விஷயத்துல இருந்து நான் காப்பாத்த போறேன்? அந்த சூர்யா கிட்ட இருந்து நான் எப்படிமா என்னைய காப்பாத்திக்க போறேன்? இப்ப நான் அந்த சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதுக்கு வேற வழியே இல்லையா? நான் என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா பேசி அப்படி சோபச்சந்திர போட்டோ முன்னாடி ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. அழுதுட்டே இருக்கிற இந்த நேரத்துல பார்த்தா அபூர்வா வந்துடுறாங்க. அவங்களும் தூரத்துல இருந்து பூமி என்னெல்லாம் பண்றான்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்ம பூமி அழுதுட்டே இருக்கிறாங்கல்ல. சரச்சந்திராவும் வந்துடுறாரு. பூமி அப்படின்னு திரும்பி பார்த்தா அழுதுட்டே இருக்கிறாங்க போட்டோ முன்னாடி. உடனே என்னாச்சு பூமி, எதுக்கு அழுகிற? இங்க பாரு, உன் அம்மா தான் உன்னை விட்டு போயிட்டா. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த அப்பா உன் கூட தான் இருக்கிறேன். உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து பண்ணுவேன். எனக்கு நீனா உலகம் பூமி. நீ என்னோட உயிர். நீ இல்லைன்னா இந்த வாழ்க்கையே எனக்கு இல்ல. நீ மட்டும்தான் இந்த வாழ்க்கையில எனக்கு ஒட்டுமொத்த சொத்து எல்லாமே நீதான். நீ இல்லைன்னா நான் உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லம்மா. உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த அப்பா கிட்ட சொல்லு. கண்டிப்பா நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். இங்க பாரு பூமி, நீ எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீ என்னோட உலகம். இந்த கடவுளுக்கும் மேல நீ எனக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயத்துலதான் எனக்கு உன்னை பிடிக்கல. அந்த ககனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அந்த சாரதா வீட்டுக்கு நீ மருமகளா போனது. இந்த 2 விஷயமா தவிர வேற எதுவுமே உன்னை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்கள இந்த ஜென்மத்துல என்னோட குடும்பத்துக்காரங்களா என்னால ஏத்துக்கவே முடியாது. அதுலயும் அந்த ககனா என் மருமகனா இந்த ஜென்மத்துல இல்ல எந்த ஜென்மத்துல என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயத்த தவிர எனக்கு எந்த விஷயத்துலயும் உன் மேல கோவமே கிடையாது. எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் பூமி. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயத்த நீ பண்ணிட்டேன்னு எனக்கு உன் மேல கோவம் இருந்ததே தவிர நான் எப்பவுமே உன்னை வெறுத்து ஒதுக்கல பூமி. இந்த பூமியில உனக்கு இந்த பூமியில உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு செஞ்சு தரேன். நீ இப்படியே வாழ்நாள் ஃபுல்லா அந்த ககனை நினைச்சுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா? இல்லம்மா, நானும் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியல. அதுக்கு சாட்சி உன் அம்மா தான். உன் அம்மாவை பாரு, ஈஸியா அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. என்னையும் எனக்கும் அந்த கடவுள் எப்போ எழுதி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் பூமி. உனக்கு நீ ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். உன் கல்யாணம்
வந்து ஊரே மெச்சுற அளவுக்கு, இந்த உலகமே மெச்சுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா ஒரு கிராண்டான ஒரு கல்யாணத்தை உனக்கு பண்ணணும். அதுக்கு அடுத்து உன் பேர பிள்ளைங்களை நான் பார்க்கணும். இது மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு என்னோட ஆசை பூமி. இது மட்டும் நடந்துருச்சுன்னு அதுக்கடுத்து நான் வந்து செத்து போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனமே இல்லை. அப்பா நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமாமா, எல்லா பெத்தவங்களுக்கும் இந்த ஒரு கடமையை தவிர வேற என்ன இருக்க போகுது? எனக்கும் இந்த ஒரே ஒரு ஆசை தான். நீ ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கு அடுத்து எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து என் உயிரை யாராவது எடுத்துக்கிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நீயும் வந்து ககனை நீ உன் மனசுல இருந்து அழிக்கிறதுக்கு பாருமா. அந்த ககன் வந்து கண்டிப்பா உயிரோட இல்ல. ஆனா நீ எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு எனக்கு புரியவே இல்லை. இங்க இருக்கிறது வந்து ககன் கிடையாது, அது ஆகாஷ் தான். நீ எதுக்கு அந்த ஆகாஷை வந்து ககன்னு எல்லாத்துக்கும் சொல்லி எதுக்காக நிரூபிக்கிற? யாருக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வாமா. உனக்கு நல்ல பையனா பார்த்து நானே ஊரே மெச்சுற அளவுக்கு ஒரு பெரிய கல்யாணத்தை நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன். அந்த ஒரு கடமையை மட்டும் எனக்கு கொடுமா. அது ஒரு ஆசையை மட்டும், இந்த ஒரு ஆசையை மட்டும் எனக்கு எப்படியாவது நிறைவேற்றி கொடுமான்னு சொல்லி கையை பிடிச்சி சரச்சந்திரவும் அவங்களோட ஆசையை சொல்லிட்டு போறாரு. இதுக்கு அடுத்து வந்து அப்புறம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்குது. இதுக்கு அடுத்து யாரை நினைச்சாலும் ஒண்ணு மாத்த முடியாது அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கிற இந்த நேரத்துல பூமி திரும்பியும் வந்து அவங்க அம்மா போட்டோ பார்த்து அழுகுறாங்க. அம்மா பாருங்கம்மா, அப்பாவோட ஒட்டுமொத்த உலகமே நான் தான் சொல்றாங்க. அப்பாக்கு என்னை அவ்வளவு பிடிக்கும்னு சொல்றாங்க. இப்படி ஒருத்தரை நான் என் வாழ்க்கையை விட்டு இழக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாதுமா. என்ன நடந்தாலும் சரி, நான் அப்பாவை கண்டிப்பா காட்டி கொடுக்க போறது இல்லம்மா போலீஸ் கிட்ட. நீங்க பாருங்க, எனக்கு உயிர் கொடுத்த நீங்களும் இப்ப என் கூட இல்ல. நான் உயிரா நினைச்சவரோ என் கூட இப்போ வாழல, அவரோ உயிரோட இல்ல. இப்ப கடைசியா என் அப்பா மட்டும்தான் அவரோட உலகமா நான் இருக்கேன். இப்ப அவரையும் வந்து நான் வந்து என் வாழ்க்கையை விட்டு தண்டிச்சு அனுப்பி நான் எனக்குன்னு யாரு இருக்க போறா? எனக்கு பிடிச்ச யாருமே என் கூட இல்ல. இப்ப என் அப்பா மட்டும்தான் என் கூட இருக்கிறாங்க. அவங்கள என் கூட தான் தக்க வச்சுக்கணும். அதுக்காக கண்டிப்பா நான் இந்த விஷயத்துல போலீஸ் கிட்ட அப்பா மாட்டி விட போறது இல்லம்மா. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி எங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. இதை ஃபுல்லாவே அப்புறம் வந்து பாத்துறாங்க. தூரத்துல இருந்து பார்த்த பின்ன அப்படியே வந்து எஸ்பி சூர்யாவை வந்து சந்திக்கிறாங்க. வெளியே வந்து அப்புறம் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் பூமி மனசு மாறிட்டாளா? அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாளா? மேடம் என்னாச்சு வீட்டுல? அவளோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கு? அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இங்க பாரு, அவளுக்கு அவங்க அப்பானா அவ்வளவு பிடிக்கும். அவங்க அப்பா மேலேயே நீ டார்கெட் வச்சுட்ட. இதுக்கு அடுத்து அவளுக்கு வேற என்ன பதில் இருக்க முடியும்னு நினைக்கிற? அவளால வேற என்ன யோசனை எடுக்க முடியும்னு நீ நினைக்கிற? கண்டிப்பா அவ உனக்கு சாதகமா தான் பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க அப்பாவை அவ காப்பாத்தணும்னா வேற வழி இருக்கா என்ன? கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் மேடம். இந்த நல்ல செய்தியா பூமி வாயால இருந்து நான் எப்ப கேட்க போறேன்னு எனக்கு தெரியல மேடம். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். பூமி எப்ப வந்து அவ வாயால என்ன பிடிச்சிருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதம்னு சொல்ற போறான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவ அந்த பூமி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு அப்படி கேவலமா சபிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேடம் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ சூர்யா, அவ மனசுல ஃபுல்லா அந்த ககன் தான் இருக்கான். பின்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் என்ன சந்தோஷமா உன் கூட என்ன சந்தோஷமா வாழ முடியும்? கண்டிப்பா இந்த வாழ்க்கையை அவளே ஒரு வேண்ட வெறுப்பாதான் இந்த வாழ்க்கையை வாழ போறான். அததான் சொன்னேன். மேடம் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனா எப்படியோ இதுக்கு அடுத்து பூமிக்கு வேற வழியே கிடையாது. அவ கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நானும் சொல்றேன். அவளுக்கு இதை விட்ட வேற ஆப்ஷன் என்ன? மேடம் இந்த ஐடியாவை கொடுத்ததே நீங்க தானே, உங்களுக்கு தானே மேடம் நன்றி சொல்லணும். ஐயோ சூர்யா, இருக்கட்டும். எனக்கு அந்த பூமி என் வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதான். அவ அதுக்கு அடுத்து எங்க போறா, யார கல்யாணம் பண்றா, என்ன வாழ்க்கை வாழ்றா, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு என் சொத்து கிடைக்கணும். சரி இதெல்லாம் சரிதான். ஒருவேளை பூமியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சொத்து மேல உனக்கு திரும்ப ஆசை வந்துருமா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ மேடம், எனக்கு பூமியை தவிர வேற பெரிய சொத்து என்ன மேடம் இருக்கு? பூமி என் வாழ்க்கையில வந்தா மட்டும் போதும். நம்ம பேசின டீல் தான் மேடம் எப்பவும். இங்க பாருங்க, என்னைய பூமி கல்யாணம் பண்ண அடுத்த நொடியே ஒட்டுமொத்த ஆஸ்தியும் உங்க பேருக்கு வந்து மாறிடும். நீங்க அதுல எந்த கவலையும் பட வேண்டாம். எனக்கு உங்க சொத்து மேல துளி கூட ஆசை கிடையாது. எனக்கு அந்த பூமி மேல மட்டும்தான் ஆசை. எனக்கு பூமி என் வாழ்க்கையில இருக்கணும். எனக்கு பூமி எனக்கு கிடைக்கணும். எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அபூர்வா வந்து மைண்ட் வைஸ்ல நினைக்கிறாங்க. ஏ பூமி, உனக்கு இதை விட பெரிய தண்டனை கொடுக்க முடியுமா என்ன? நீ எப்போ அந்த வீட்டை விட்டு போறியோ அடுத்த நொடியே இந்த அபூர்வாக்கு வீட்டுல இருக்கிற எல்லா பவரும் வந்துடும். இந்த அபூர்வா பேச்ச எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து இந்த ஒட்டுமொத்த சொத்து என் பேருக்கு வந்துடும். நீ காலை ஃபுல்லா கவனம் நினைச்சு
இந்த சூர்யா கூட கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கைய நரகமா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டு சரி பூமி கண்டிப்பா உனக்கு ஓகே சொல்லிடுவா, நீ இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், சரிங்க மேடம் நானும் போறேன் அப்படின்னு சொல்லி இவரும் வந்து ஒரே சந்தோஷத்துல, நம்ம எஸ்பி சூர்யாவும் சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இங்க பூமி வந்து ஒரே யோசனையில இருக்கிறாங்க. இப்ப யார் பக்கம்டா பேசுறது, யாரடா நினைக்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நின்று என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. சோகமா நின்றுட்டே இருக்கிறாங்க. அப்படியே அதுக்கடுத்து பார்த்தா ஆகாஷ், நம்ம ககன், ஆகாஷ்ல ககன் தான் வராரு. வந்த பின்ன கண்ணை பொத்திக்கிறாரு. உடனே ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, யாருன்னு சொல்லுங்க பாப்போம், யாரு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நானே இந்த டென்ஷன்ல இருக்கேன், எதுக்கு நீ இப்ப வந்து கண்ணு மூடி இது என்ன விளையாட்டு காட்டிட்டு இருக்க விஷயமா அப்படின்னு. ஐயோ இங்க பாருங்க, நான் இன்னைக்கு ககன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்கேன்ல, அப்படியே பார்க்க அச்சசல் ககன் மாதிரியே இருக்கல, நான் இப்போ உங்க ககன்னே என்ன நினைச்சுக்கோங்க, உங்க ககன் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ சொல்லுங்க பூமி அப்படின்னு சொல்லி ககன் மூச்சுக்கு 300 தடவை அவரே ககன் சொல்லிக்கிறாரு. அப்படியே நான் ககன் மாதிரியே இருக்கல பாக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இங்க பாரு, நான் இந்த உலகத்துக்கு முன்னாடிதான் உனக்கு ககனா நடிக்க சொன்னேன், என்கிட்ட ஒன்னும் நீ ககனா நடந்துக்க தேவையே இல்ல. இப்ப இங்க யாரு இருக்கா, ஐயோ பூமி இதெல்லாமே நீங்க கொடுத்த பிராக்டிஸ் தானே, இப்ப என்ன, இப்ப நான் பாக்க அப்படியே ககன் மாதிரியே இல்ல, என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து ககன் மாதிரியே இல்ல, என்னோட ஹேர் ஸ்டைல் ககன் மாதிரியே இல்ல, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க பூமி அப்படின்னு சொல்லி விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. ஏய் கைய விடு முதல்ல, எதுக்கு நீ இப்ப வந்து இது பண்ணிட்டு இருக்க, ரெஸ்டாரண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பூமி உங்களுக்கு என்னதான் கோவம் இருக்கட்டுமே, என்ன கோவமா இருந்தாலும் ஏன் வாயால பேச மாட்டீங்களா, இதுக்கு அவ்வளவு பெரிய சூடான சூப்பை தூக்கி என் மேல போட்டீங்க, அதுக்கடுத்து எப்படி வெந்துருச்சு தெரியுமா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க, எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அது வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே, இது இப்படிதான் வன்முறையெல்லாம் எடுத்துப்பீங்களா, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் கதையை சொல்லிட்டே இருக்கிறாரு. அடுத்து அவர் ககன் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாரு, பூமி வந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க, என்னமோ நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூமி உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, சரி இப்ப என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க 4-5 கப்பல் கவுந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூமி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே வரலையா, இப்ப என்னதான் பிரச்சனை, எதுக்காக நீங்க மூஞ்சி அப்படி தொங்க போட்டு இருக்கிறீங்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம பூமியா அததான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, ஐயோ பூமி உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, நீங்க இப்போ என்ன ஆகாஷன்னு நினைக்க வேண்டாம், உங்களோட ககனா நினைச்சுக்கோங்க, உங்களோட பாக்க நான் உங்க ககன் மாதிரி தானே இருக்கேன், அப்ப நீங்க உங்க ககனா நினைச்சிட்டு இப்ப என்கிட்ட பேசலாம்ல, நீங்க கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நம்ம பூமி. அதுக்கடுத்து அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. சொல்லுங்க அப்படின்னு சூர்யா சொன்னது ஞாபகம் வருது, இந்த விஷயம் வந்து நம்ம 2 பேத்துக்குள்ள மட்டும் தான் சீக்ரெட்டா இருக்கணும், இதை எப்பயாச்சும் நீ யாருக்கிட்டயாச்சும் வெளியே சொன்ன அப்படின்னா அடுத்த நிமிஷம் உன் அப்பா ஜெயில இருப்பாரு அப்படின்னு சொன்ன பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இதனால நம்ம பூமி வந்து அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ பூமி பரவாயில்ல சொல்லுங்க, அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, எதுக்கு நீ இப்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு நீ எப்பவும் என் ககன் மாமாவா மாற முடியாது, எனக்கு என் ககன் மாமா மட்டும்தான் இந்த ஜென்மத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இவர் அப்படியே பார்த்தா, இங்க பாரு உனக்கு இன்னும் நல்ல பயிற்சி வேணும், நீ இன்னும் வந்து யார் மனசுல நீ வந்து ககன் மாமான ரெஜிஸ்டர் ஆகவே இல்ல, ஐயோ பூமி இதுக்கு மேல நான் என்ன நடிக்கணும், நீங்க எனக்கு இத்தனை நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க, இத்தனை நாள் நடிக்க வச்சிருக்கீங்க, இதுக்கு மேலேயும் நடிக்கிறது பத்தலன்னா இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது, ஒரு நிமிஷம் இங்க பாரு என்னோட ககன் மாமாவை பாரு அப்படின்னு சொல்லி போன்ல ககனோட போட்டோவை எடுக்கிறாங்க. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு பாரு, எவ்வளவு ஒரு நீட்டா ஒரு ஃபார்மலா ஒரு கோட் சூட் போட்டு எப்படி இருக்காருன்னு பாரு, அவரோட ஹேர் ஸ்டைல் பாரு, அவரோட கண்ணு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி ககன் போட்டோவை காட்டு, ககனை வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஐயோ பூமி செம போர், நீங்க போங்க, சும்மா இதே பேசிட்டே இருக்கிறீங்க, ககன் மாமாவை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இவ உடனே நம்ம ககன் என்ன பண்றாரு, இவர் வந்த வேலை என்னது, இவர் ஆகாஷா வந்து அவர் சரச்சந்திரா முன்னாடி நிரூபிக்கணும், அதுக்கான முதல் படிக்கட்டா அப்படியே பூமி ரூம்ல இருந்து SI வந்துடுறாரு. வந்து புத்தா ஒரு புத்தா சிலை இருக்கு, ஹே புத்தா ஹாய், ஹயோ ஹவர் யூ ப்ரோ அப்படி இப்படின்னு அந்த புத்தா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்து அப்படியே எகிரி குதிச்சு மாடி படிக்கட்டுல இருந்து பறந்து வந்து சோஃபால எகிரி குதிச்சு டைரக்டா வந்து டைனிங் டேபிளுக்கே வந்துடுறாங்க. பின்னாடியே நம்ம பூமி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. வந்து பார்த்தா அவரும் வந்துட்டு சிக்கன் பீஸ் இருக்கு, அங்க பிரியாணி சமைச்சு வச்சிருக்கிறாங்க, சிக்கன் ஃப்ரை சமைச்சு வச்சிருக்கிறாங்க, அதுக்கு அடுத்து சாதம் சப்பாத்தி குருமா அது இதுன்னு வெரைட்டியா சமைச்சு வச்சிருக்கிறாங்க. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு வாவ் பூமி இவ்வளோ ஸ்பெஷலா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிக்கன் எடுத்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அடுத்து பிளேட் எடுத்து வச்சு பிரியாணி எடுத்து வச்சு
சப்பாத்தி எடுத்து வச்சு குருமா எடுத்து வச்சு அப்படியே சகலமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே நம்ம பூமிக்கோ பதறாங்க. ஏய் உனக்கு என்ன, என் சாரதாத்த உனக்கு சாப்பாடு போடலையா? ஐயோ பூமி அது சாப்பிட்டேன், ஆனா இப்ப கொஞ்சம் பசிக்குதே, இங்க நல்லா இருக்கே நான் இங்க சாப்பிட்டுக்கிறேனே, இப்ப என்ன பிரச்சனை அதுல? ஐயோ இங்க பாரு, இப்ப யாராவது பாத்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், நீ ஒழுங்கா என் ரூம்ல போயாவது உட்காந்து சாப்பிட போ, என் ரூமுக்கு போ. ஐயோ பூமி சாப்பிட உட்காந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா என்ன சாப்பிட விடுங்க, வாவ் எம்மி டேஸ்டி அப்படின்னு சொல்லி உட்காந்து இவர் பாட்டு சாப்பிட்டு இருக்காரு. இங்க பாரு நான் இதுக்குதான் சொன்னேன் என் ககன் மாமா மாதிரி இருக்கணும்னு. என் ககன் மாமா ஒன்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி அன்டைம்ல எல்லாம் சாப்பிடவே மாட்டாரு. அவர் எவ்வளவு தெளிவா இருப்பாரு தெரியுமா, எவ்வளவு ஒரு ஃபார்மலா இருப்பாரு தெரியுமா, அவர் மாதிரி இருக்க சொன்னா நீயே மாட்டி விட்டுருவ போல என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க ஆகாஷ் கிட்ட புலம்பிட்டு இருக்கிறாங்க, ஆகாஷ் நினைச்சு ககன் கிட்ட புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா சரச்சந்திராவோ தண்ணி கொடுக்கறதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. சரச்சந்திரா மாடி படிக்கட்டுல இருந்து இறங்கி வரத நம்ம பூமி பார்த்த பின்ன என்ன பண்றாங்க, ஏ அப்பா 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 நீ கீழே உட்காருன்னு கீழே தள்ளி விட்டுறாங்க. அவர் கீழே உட்காந்து நல்லா சிக்கனை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இவங்க நேரா போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே டைனிங் டேபிள்ல உட்காந்து மொஜுக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து சரச்சந்திரா வராரு. பூமி இருக்கிறத பார்த்து இன்னமா லைட்டு போடல அப்படின்னு சொல்லி லைட்டு போடுறாரு. என்னமா ஆச்சு, இதுக்குமா நீ லைட்டு போடாம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற, இப்ப என்னமா சாப்பிடுற? இல்லப்பா எனக்கு கொஞ்சம் பசியா இருந்த மாதிரி இருந்துச்சு, அப்ப லைட்டா தான் சாப்பிட்டேன். அதான் சரிம்மா உனக்கு பசிச்சதுன்னா நல்லபடியா சாப்பிடு, லைட்டு போட்டு உட்காந்து சாப்பிடு, சரி சாப்பிட்டு போய் நீ தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்புறாரு. இவர் ஆகாஷ நிரூபிக்கணும்ல, அதுக்காக என்ன பண்றாரு, வேணும்னே விக்கல் எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கிறாரு. விக்கல் யாருடா விக்கல் சத்தம்னு சொல்லி சரச்சந்திரா திரும்பும் போது பார்த்தா பூமி அதுக்கடுத்து விக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரச்சந்திரா இங்க திரும்புறாரு. நாளைக்கு ஒருவேளை நம்ம ககன் ஆகாஷன் நடிக்கிற ககன் மாட்டிக்க போறாரா, இல்ல சரச்சந்திரா கையில வழக்கம் போல நம்ம பூமி ஏதாவது மாயாஜாலம் பண்ணி இந்த ககனை மறைய வைக்க போறாங்களா, என்ன நடக்குது நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லக்கி சீரியல் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய், தேங்க்யூ.